நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடியாப்பத்தை அப்படியே பிச்சு கொசன்னு போட்ட மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரிடர் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவில் ஏதாவது தொற்று வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாபக்கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் ராகுவோட விஷப்பாம்பு ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதுமாரி மாதம் தொடங்கி 1வது நாளே செவ்வாய் கும்பராசியில் போய் அவருக்கு படுபயங்கரமான பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து உட்கார்றாரு. புதன் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு நீச நிலையில் இருக்கார். 13ஆம் தேதி அவர் வக்கரமாகி இன்னும் பலம் இழந்து போகிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் சனியோடு இருக்கார். அதன் பிறகு அவரும் போய் ராகுவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் எல்லாமே சர்ப்பதோஷத்தில் போய் ராகுவோட மாட்டிக்குது. குரு பகவான் மேச ராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காங்க. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரகங்களோட ராஜா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், அதாவது இந்த கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் போய் ராகுவோட பிடியில் மாட்டிக்குது. அதுமாரி செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலாமா, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி நீசம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா ராசி அதிபதி நீசம் அடைகிறாரு, அதோட இந்த மாதத்தில் வக்கரமும் அடைகிறாரு. அதனால் நமக்கு ஏகப்பட்ட பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா பொதுவாகவே உள்ள பார்வை அப்படிங்கிறது அதான். ராசிக்கு அதிபதிக்கு பலம் இல்லை அப்படின்னா நமக்கும் பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இது மற்ற கிரகங்களை ராசி அதிபதியாக கொண்டவர்களுக்கு தான். புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அப்படிங்கிறதால அவர் நீசம் அடைகிறதோ இல்லை வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போகிறதோ அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மாத தொடக்கத்தில் அவர் நீசம் அடைஞ்சு இருக்கிறதால தொட்டது உங்களுக்கு தொடங்கும். ரொம்ப காலமாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சி அது தட்டிக்கிட்டே போயிருக்கோம். இல்லை செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது, இல்லை செய்யறதுக்கு பணம் இருக்காது, பணம் இருந்தால் ஆள் கிடைக்காது, ஆள் கிடைக்கிற நேரத்தில் பணம் கிடைக்காது. இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டு போன காரியங்கள், தள்ளி போட்டுக்கிட்டே போன காரியங்கள் எல்லாத்தையுமே இப்போ செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுறலாம். இது அப்பாடா இதை செய்யறதுக்காடா நம்ம இவ்வளோ நாள் உட்காந்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுறலாம். அதுமாதிரி நிறையா வெற்றிக்குரிய செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே நடத்துவீங்க. நிறைய அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை தேடினவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும். நல்லா படிச்சிருக்கேன், படித்த உத்தியோகம் கிடைக்கல, நான் படித்த உத்தியோகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சில பேர் கொஞ்சம் அப்படியே வீம்பாக இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அங்கே வேலைக்கு போகலாமா இங்கே வேலைக்கு போகலாமான்னு மனசு அலப்பாஞ்சிருக்குமே ஒழிய வேலையில் நிரந்தரமாக உட்காந்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ நிரந்தர வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைச்சிரும். அதனால் நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே வேலையில்லாத மிதுனராசிக்காரர்கள் அந்த வயதுக்குரியவர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை, நமக்குன்னு ஒரு 10 ரூபா சம்பாத்தியம், கேட்குற சொந்த பந்தம், நட்பு வட்டத்தில் உள்ளவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கடந்திருப்போம். எங்கே போனாலும் நல்லது கெட்டதுக்கு போனாலும் என்ன செய்கிற, என்ன வேலை பார்க்குற, இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா நான் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறனோ இல்லையோ உங்கள்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு ஆனாச்சும் எங்கன்னா ஒரு வேலைக்கு போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சிருப்பீங்க இல்லையா? அது இப்போ சரியாயிடும். அதோட மாதத்தோட முதல் நாள் பங்குனி மாதம் 1ஆம் தேதியே கும்பராசிக்கு செவ்வாய் வந்துடுறாரு. மாதம் முழுக்க அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கை. ராசிக்கு 9வது வீட்டில் நடக்குது. ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியான சனி 6க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்றதால உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். ஏதாவது ஒரு இடத்துல எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தூக்கி அடிக்கப்படுவீங்க. அது இப்போ வெளியூரில் வேலை செய்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பலாம், சொந்த ஊரில் வேலை செய்கிறவங்க வெளியூருக்கு மாற்றப்படலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் வேலையில் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அது சுயஜாதக பலத்தை பொறுத்து, சுயஜாதகத்தில் செவ்வாய் சனியோட பலத்தை பொறுத்து நல்ல மாற்றமாகவோ இல்லை நமக்கு தேவையற்ற மாற்றமாகவோ இருக்கும். அதை பெருசுப்படுத்திக்க வேண்டியதில்லை. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது.
அதுமாதிரி சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்தில் பிரச்சனை கொடுக்கும். சம்மந்தமே இல்லாமல் பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கணும்னு இப்போ ஆரம்பிப்பாங்க. எனக்கு முன்னாடி வேணும் பின்னாடி வேணும்னு சகோதரர்களுக்குள்ளே சண்டை வர்றது, இல்லைனா பங்காளி ஒருத்தன் எனக்கு 2 அடி சேர்த்து இருக்கும்பான், இல்லைனா அந்த பக்கம் இருக்க போஸ்ட் கம்பத்தை மாற்றி இந்த பக்கம் போடு, இல்லாட்டி நடுவில் போடும்பான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை வரும். அதனால் கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்து பத்து நிறையா வச்சுருக்கவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பிரிவினையை பற்றி பேச வேணாம். ஏற்கனவே பிரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா முறையாக அளந்து கல்லை போட்டு வேலி போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதேமாரி ஒரு வண்டி மாடு வச்சுருக்கேன், ஒரு மாடு வச்சுருக்கேன், கறவை மாடு வச்சுருக்கேன், அடுத்தவங்க கொள்ளையில் போய் மேய்ஞ்சிடுது, இல்லை அடுத்தவங்க கொள்ளையிலேருந்து மாடு வந்து நம்ம கொள்ளையில் மேய்ஞ்சி போகுது, இந்த மாதிரிலாம் வரும் தேவையில்லாத பிரச்சனை. அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அனுசரித்து தான் ஓட்டிக்கிட்டு போகணும். கூடுமான வரைக்கும் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. இந்த சனி செவ்வாயோட இந்த பகை கிரகத்தை நாம் சமாதானப்படுத்தி வைக்கிறோம். அதோட பங்குனி 13ஆம் தேதி மீனத்தில் இருக்கிற புதன் வக்கரம் அடைகிறார், ராசிக்கு அதிபதி. இப்போ வக்கரமும் அடைகிறார், ஏற்கனவே நீசம், இப்போ வக்கரமும் சேர்த்து அடைகிறாரு. அப்படிங்கிறப்ப நமக்கு லேசாக உடம்புல பிரச்சனை எட்டிப்பாகும். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, உணவு ஒவ்வாமை ஏற்படும். அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம உடம்பு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். எங்கேயாவது பயணம் போகிறோம், ஒரு வெளியூருக்கு குடும்பத்தோடு போகிறோம் வரோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே சாப்பாடு கௌரவம் பார்க்காம எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. போன இடத்துல கண்டதையும் ஹோட்டலில் தின்னுட்டு அதால் அஜீரண கோளாறு பிரச்சனை, அப்புறம் 2 நாளைக்கு லீவு போட்டுட்டு வீட்டில் உட்காந்து கிடக்கணும். இந்த மாதிரி வரும். அது நமக்கு தேவையில்லாத வேலை. இதுமாதிரி 4வது வீட்டுக்கு புதன் அதிபதியாக இருக்கிறதால வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பமான வரைக்கும் பயணங்களை தவிர்த்துருங்க. இந்த மாதம் நீங்கள் என்ன பயணம் போனாலும் போன காரியம் நடக்குமா அப்படின்னா ஒரு தடவை போய் நடக்கிற காரியம் 4 தடவை போய் தான் நடக்கும். அப்போ பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. ரொம்ப முக்கியமான பயணம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் வந்ததுன்னா மட்டும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டு பகலில் பயணம் செய்யுங்க. 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி போனாலும் மெதுவாக போங்க. வழிபாதை விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு அதன் பிறகு பயணத்தை தொடங்குங்க. அதுமாரி பங்குனி 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் போய் உச்சமடைகிறாரு. அங்கே போய் புத சுக்கிர யோகத்தை உண்டாக்குறாரு, நீசபங்க ராஜயோகத்தை உண்டாக்குறாரு. இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாகும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். ஒரு இடம் ஒன்று கம்மி விலைக்கு வரும், திடீர்னு வந்து இடம் வாங்கி போடலாம். எங்கெங்க நீங்கள் வேறு, நான் அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எங்கள் ஜோசியரை இடம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி புலம்புறவங்க கூட இடம் வாங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. ஏதோ ஒரு அரை பவுனு பவுனாவது இந்த மாதத்தில் பவுனுன்னு வாங்கி நீங்கள் சேமித்து வச்சிடலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கவனத்தோடு இருக்கணும். ஒரு அரசியல் துறையில் இருக்கிறேன், கலைத்துறையில் இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற கிசுகிசுக்கள் உங்கள் மேலே வரும், தேவையற்ற பழி சுமத்தப்படும். அது தக்கன நடந்துங்க. இதுமாரி அரசியல்வாதிகள் மேடையில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிடக்கூடாது, வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசிடக்கூடாது, மக்கள்கிட்ட பேசும்போது கோவப்படக்கூடாது, ஒரு சமூக வலைதளங்களில் எழுதும்போது ஆதாரமற்ற கருத்துக்கள் எதையும் எழுதிடக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது நல்லபடியாக தான் இருக்கும். அதில் எந்த குற்றம் குறையும் கிடையாது. சில பேருக்கு படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் கூடியிருக்காங்க. சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு ராகு இணைஞ்சிருக்கிறதால தொழிலில் பங்குதாரர்களால் தொல்லை நடக்கும். சில பேர் செய்கிற தொழிலை விட்டுறலாமா அப்படிங்கிற யோசனை கூட வரும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இப்போ எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. லாபத்தில் இருக்கிற குரு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தினமும் குளிச்சு மொழி விட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த பங்குனி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.